இது கொஞ்சம் நல்லா இருக்கே. அவ்வளோ ஆடு வரலையே, ஒரு ஆடு தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட முதல் வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இது ஃபுல் வீடியோவாக போகிறேன். இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஷார்ட்ஸ் தான் போட்டிருந்தேன். இனிமே அறல வருவது அப்படின்னு ஒரு வேறு யாரும் இல்லை, நம்ம விஎஸ் கேமர் தான். கேனப்பையில் டே ப்ராக்கெட்டில் ஓட்டு நேம் போடுறா. நேம் போடவா? ஆமாம், நீ ஒரு ப்ராக்கெட் போட்டு உள்ளே நேம் போடுறா. எதுக்குள்ள? நீ தானடா சப்பு. நீ எதுக்கு? நமக்கெல்லாம் பேர் மங்குனி தான். அது டீம் ஒர்க் போடும்போது போடலாம் ப்ரோ. இப்போ 2 பேர் தானே இருக்கேன். நான் உள்ளே போயிட்டேன் ப்ரோ, வாங்க ப்ரோ. அப்படியா? சரி விடு, வேணாம். ஓகேவா, போகலாமா? உங்களை கோடு பாருங்க, சூஸ் பண்ணியாச்சு. இந்த வர்றேன். இப்போ ஒரு ஆடு ஓடணுமே, மல்டிப்ளேயர் போடுங்க. அவங்க அப்புறம் எப்படி காசு வரும் ஆடு பார்க்குறதுனா? அவங்க காசு போடுறதுக்கு அப்புறம் ஃப்ரீயாக அவங்களுக்கு விளையாட கொடுப்பாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு கிரியேட் இது பண்ணி ஒரு சூப்பரான கேம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து ஒரு டீமாக விளாட்லாம். ஃபியர் ஆஃப் கோஸ்ட். இது அது ஒன்றுமே இல்லை, பிளாஸ்மோஃபோபியாவோட இன்னொரு வெர்ஷன் தான் இது. பிளாஸ்மோஃபோபியா பார்த்தீங்கன்னா ரொம்ப எரர் வரும். ஆமாம், அதில் வந்து ரொம்ப பக் ஆகும். இது எப்படின்னு தெரில, இப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டு விளாட்றோம். ஆனால் இது வந்து ஒரு டீமாக விளாட்றதுக்கு ஒரு நல்ல கேமு. நீங்கள் நல்லா விளாட்லாம், நல்லா அதுவும் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டோட சேர்ந்து ஒரு 4 பேர் விளாட்லாம். அதோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து விளாடல இது பயமாகவே இருக்காது. அது எப்படி சொல்கிறது, அப்படியே ஒரு ஃபன்னாக இருக்கும் அந்த கேமே. கொஞ்சம் கிராஃபிக்ஸ் கம்மி தான் இருந்தால். ஆமாம், கிராஃபிக்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் இதில் போகிற எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். கோடனடா ஜேடி கேபிட்டலா? ஜேடி 107 ஒரு மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன் இந்த கேமை. கண்டிப்பாக ஜாயின் வரல. இது கொடுத்துட்டு இருந்தால் வரேன். ஜாயினிங் டு த டீம்னு வருது. வரலையா? வரலையே. சரி, ஓகே, நான் கிரியேட் பண்ணுறப்ப நான் மறுபடியும் டிக்கெட் பண்ணேன். ஐயோ, போடு. கோட் நேம் CKQ 70. இங்கிலீஷில் தான் சொல்லுவார் தவிர. ஐயோ வரலையே. வந்துருச்சுடா. என்ன ஸ்டார்ட் கொடுத்துருவா? கொடுத்துருங்க. ஓ, இப்போ இன்றைக்கி 2 பேர் தான் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் நம்ம எப்படி ஒரு 3 பேராவது, குறைஞ்சது ஒரு 3 பேராவது இருக்கிற மாதிரி நம்ம கண்டிப்பாக போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். கவலையப்படாதீங்க. 3 பேர் இல்லை, 4 பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளே வந்தாச்சு. முதல்ல வந்து என்னென்ன இருக்குன்னு பார்க்கணும். ஆஹா, பக்கில் நினச்சா பக்கில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சென்சிட்டிவிட்டி கம்மியாக இருக்குது, சென்சிட்டிவிட்டி அதிகமாக வச்சுக்க, அவ்வளோதான் முடியும். இந்த கிராஸ் பார்த்தீங்கன்னா பேயை ஓட்டுறது கிடையாது. பேய் வந்து நம்மளை கொள்ளாமல் பார்த்துக்கிறதுக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் கிடைக்கும். இந்த EMF டிடெக்டரை வச்சு தான் நம்ம வந்து அதை பார்க்கவே முடியும். பேய் எங்கே இருக்குது? ரெட்டில் வந்தால் இது வந்து ஒரு சின்ன ஒரு ட்ரிக் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், ரெட்டில் வந்துருச்சுன்னா EMF ரெட்டு கொடுத்துடலாம். ரெட்டில் வராமல் சும்மா எல்லோவில் காமிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் பார்த்துக்கோங்க. இது ஒரு இதை வச்சு நம்ம 2யுமே கண்டுபிடிச்சிடலாம். இல்லை இன்னொன்று இருக்குமே, அது பேர் என்னடா? அது இல்லையா? அது பிளாஸ்மோஃபோபியாவில் இருக்கும். இந்த அதில் பார்த்து வாங்கிட்டியா? எங்கே எனக்குலாம் காணா. ரைட்டு, இதை வச்சுருக்காங்கல்ல நம்மளு ரோஸு. இது வந்து நம்ம EMF ரீடரா, ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் ரீடரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸில் போயிடுச்சுன்னா அது ஃப்ரீசிங் டெம்பரேச்சர். மைனஸில் போகாமல் ப்ளஸ்லையே வந்து ஃபஸ்ட்டு நார்மலாக ஒரு 20, 19 காமிக்கும். அது அப்படி காமிக்காமல் 2, 3ன்னு காமிச்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து EMF ரெட்டு. அதான் இப்போ இதில் வந்து எல்லோவில் காமிச்சிச்சு அப்படின்னா வந்து ஃப்ரீசிங் டெம்பரேச்சரு. அதில் வந்து ப்ளஸ்லேயே கம்மியாக காமிச்சிச்சுன்னா அது வந்து EMF ரெட்டு. பாருங்க, ஏய் என்ன ஏன்டா போட்டு உலுக்கி இருக்க? இங்கே புழுங்குதுடா. அடே இங்கே புழுங்குதுடா கும்பிட்ட பையல. ஆமாம், இதெல்லாம் எங்கே வாங்குற? இதெல்லாம் எங்கே வாங்குற? அடா ஷாப்பில் போயாடா, நம்மகிட்ட 100 காயின் இருக்காடா. ஏடா இது நல்லா இருக்கேடா. இந்த புக்கு பேர் ஒரு UV லைட் ஒன்று 10 காயினுக்கு வாங்கியாச்சா? ஆனால் இந்த புக்குக்கு என்ன இதுன்னு தெரியலையே. இங்கேயே வா. என்னது உருண்டுச்சு இப்போ ஏதோ? இல்லை அதுக்குள்ள என்ன ஆப்ல UV லைட். இந்த UV லைட் வச்சு நம்ம அது நான் அந்த UV லைட்டும் இதுவும் வாங்கினேன். அது எங்கே வந்தோடனே UV லைட்டும் அது பேர் என்ன? எங்கடா காணா? இந்த வாக்கி டக்கி
இதை வச்சு நம்ம பேச முடியும் பேய். எடுத்துட்டியா நாயே? போகாத நமக்கு 2 பேரை சொன்னான போகிறோம். சரி நான் இதை எடுத்துக்கிறேன். இஎம்எஃப் ரீடர் எனக்கு என்னென்னு வந்துருக்குன்னு பார்த்தா இது ப்ளஸ் புக் எதுக்கு ஒரு வழியாக கரண்ட் வந்துருச்சு. நம்ம நார்மல் புக்கோட இந்த ப்ளஸ் புக்கு நான் சொன்னல இது போட்டால் ரைட் பண்ணுது, அதை போட்டால் ஓட்டுறது, நம்மளுக்கு பிடிச்சி கொண்டுறது. அது நம்ம இதை போட்டு ஓட்டுறப்பல இப்படி ரைட்டு புதுசாக என்னென்ன கொண்டு வந்துருக்காங்க. நீ நம்ம விளாண்டு சும்மா என்ஜாய் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ இறங்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தனை கோத்து விடலான்னு ஐடியா இல்லைங்க. என்னடா பின்னாடி ஏதோ விழுது? இல்லை இவங்க நம்மளை பயமுறுத்தி பார்க்க. எங்கடா வாசலுக்கு போகிற வழியை காணோம். அங்கேயும் இல்லை, இங்கிட்டு இருக்கு. ஐயா இங்கிட்டு இல்லை, இங்கிட்டு வந்து தொலை நாயே. நானே உள்ளே போயிட்டேன். லைட்னா ஏன்டி இருக்கா? சாரி இருக்குடா, எல்லார்ட்டையுமே இருக்குடா. என்னடா கத்தி கூடுது? இல்லை சவுண்டை பற்றியா கேட்டிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதே மாதிரி எல்லா லைட்டையும் ஆன் பண்ணால் அது போக வந்துடும். ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறா என்ன? அது ஆனாது. இதான் எடுக்கிற மாதிரி காட்டுது, ஆனால் எடுக்க முடியலையே. ஏன் இங்கே தள்ளு வைப்போம். டேய் அந்த டேபிள் கிட்ட தான்டா இருக்குது விளக்கமாறு. ஆளுகளை பாருங்க. இப்போ வந்து நமக்கு எப்படின்னா இஎம்எஃப் ரெட்டு காமிச்சிருச்சா? இஎம்எஃப் ரெட்டு காமிக்கல, ஃப்ரீசிங் டெம்பரேச்சர். நான் இப்போ வந்து அந்த இதில் பண்ணிடுறேன். மாப்பிள்ள மாட்டிக்கிட்டேன். மாப்பிள்ள இல்லை புக்கை போட்டு வந்துட்டேன். நாயே ஃப்ரீசிங் டெம்பரேச்சரு. அப்போனா வந்து நமக்கு 3 இது கொடுத்துருக்கு. போல்டர்ஜிஸ்ட், யூரே, ஜின்னுன்னு. இப்போ இதைத்தான் நம்ம படம் பிடிக்கணும். ஆமாம் கேமரா இந்த பாக்ஸ் வச்சு பிடிக்கமாடா நம்ம அதை. அந்த கேமரா இருக்கான்னு பாடுறா ஃபஸ்ட்டு ஷாப்பில் போய். ஏய் கேமரா இல்லை. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் மாட்டிக்கிட்டான். கேமரா இருந்தால் தான் அந்த ஃபோட்டோ பிடிக்க முடியும். கேமராவே கொடுக்கல. அப்போ பாட்டிலில் தான் நம்ம பிடிக்கணும்னு நினைக்கிறேன். ஏய் எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ளஸ் இருக்கா கிராஸு ஃபஸ்ட்டு அது என்னென்ன ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். ஃபஸ்ட்டு இப்போ வந்து இஎம்எஃப் ரெட்டா கோஸ்ட் ரைட்டிங் இருந்துச்சுன்னா அது ஜின்னு போட்டுன்ட்டியா? புக்கு இந்த இன்னொன்று புக் இருக்குது, அந்த புக் ஒன்று இருக்குது. சரி ரெண்டையுமே போடு. கோஸ்ட் ரைட்டிங் இருந்துச்சுன்னு வச்சுக்க அது ஜின்னு. இஎம்எஃப் ரெட்டு இருந்துச்சு அப்படியே இஎம்எஃப். டேய் இஎம்எஃப் ரெட்டு இல்லையே. இப்போ ஃப்ரீசிங் டெம்பரேச்சர், ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கான்னு பாரு, ஸ்ப்ரெட் பாக்ஸ் இருக்கான்னு பாரு. யூவி லைட் எடுத்துக்கோ. யார் நான் எடுத்துக்கிறேன். என்னடா மினிமம் இருக்குது புக்கு. டேய் புக்கு புதஞ்சிச்சா உள்ள? உதைந்ததா? அங்கே வர்றா. அட உள்ளே சென்று பாருடா. பாருடா புதஞ்சிச்சா புக்கு உள்ள. அட உள்ளே சென்று பாருடா. நீ என்னடா நீ வேணா உள்ள போ. நீ தான் பெரிய ஆளாச்சு, உள்ள போ. லைட் அமர்ந்து விட்டதா? நான் டாச் வைக்கிறேன், நீ அதை வச்சுட்டு போ. போ 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 போ. என்னம்மா கத்துது? வரக்கூடாதுன்னு சொல்லுதுடா, வரக்கூடாதுன்னு சொல்லுதுடா. இல்லை நீ விட்டுட்டு போயிட்டுடா, நீ கூட்டிகிட்டு போடா. ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் போட்டான்ல? ஆமாடா. வா கிராஸ் வச்சு ஓட்டி பார்ப்போம். இதை கிராஸ் கிராஸை கரெக்டாக அதே இடத்துல தூக்கி போடு அந்த வாசல்லையே. அதாண்டா அது வாசல்லையே கத்தி இருக்குது. வாசலில் இருக்கவன் ஆன் பண்ணிட்டு தூக்கி போடணும், சும்மா தூக்கி போட்டுறாத. போகலாமுல்ல? ஆன் ஆயிடுச்சுடா. பேய் ஓடிச்சு. பேய் ஓட்டிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறது? கிவ் மீ a sign. Are you angry? அடங்கொய்யால என்னடா எதா முக்கனா எதிராக வருது. அது ஆல்ரெடி கத்தி கத்தி ஆங்கிரி தான் கட்டுது. Give me a sign. இப்போ பாரு give me a sign. இப்போ பாரு. ஸ்பிரிட் பாக்ஸ் எடுத்துகிட்டு வர போறியா? சரி ரைட் போ. டேய் யூவி லைட்டு இது ஃபிங்கர் பிரிண்ட் காட்டவே இல்லை ரொம்ப நேரமாக. நான் பார்த்துட்டேன் எவ்வளோ நேரம் தான். அதுக்காக இதே பிடிச்சிட்டு இருக்கிறதா நான் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மால் போய் மாட்டிக்கிற போகிறாப்புல. நம்ம போய் காப்பாற்றுறதுக்கு ஏதாவது எடுத்துகிட்டு போகணுமே. எங்கே அந்த டப்பா? டேய் டப்பாவையும் கொண்டு போயிட்டியாடா? இல்லை உனே தான்டா டப்பாவையும் கொண்டு போயிட்டியா? தூக்கி போட்டு நல்லா வாசல்ல எடுத்து. எங்கே? அங்கே வாசல்ல அந்த வாசல்ல. என்னடா பைத்தியக்காரனாயே. யூவி லைட்டு தானடா இப்போ எடுத்தேன்.
என்ன சவுண்டு தெரியலடா. போச்சு, எனக்கு பயமா இருக்கு. டேய் உள்ளேயே போக விடலடா என்னையா. பாசல்ல இருந்த அத்தி திடீர்னு பயமுத்துறாயிலே. ஏன் அந்த டப்பா மட்டுமாவது எப்படியாவது எடுக்கணும்டா. போயிடுப்போ நாடிக்க நைட்டி இவனே பார்க்க பெரிய மாதிரி இருக்கேன் பாருங்க. டேய் அது நீ போட்டதாடா, நான் என்ன அன்லாக் பண்ணல. அதானே எனக்கு ஆன்ல தானே இருக்கு. என்னடா இது பேசுறாங்க தெரியலையே. நீ போடுதானா? நான் எதுவுமே போடலடா. அப்புறம் அது இங்கிலீஷ்ல ஏதோ பேச மாப்பிள்ள எனக்கு தெரிஞ்சு இதில் ஸ்டாப் பண்ணி வாங்கணும்னு நினைக்கிறேன்டா. அது இது இந்த டப்பா இதில் இருக்குல்ல, நானும் வாங்கணும் போல இருக்கு. எனக்கு அது சென்சிட்டிவ் லாக்குடுன்னு இருந்துச்சு. இப்போ ஐயோ இப்போ வாங்கினது எங்கே இப்போங்க? அப்போ ஏய் 2 வாங்கி வச்சு, நீ வேறு 1 வாங்கியிருக்கியா? ரைட்டு வா, 4 தான் இருக்குது எனக்கு. இதில் இன்னொன்று தெரியுமா, அதில் 100 காயின் பக்காய் இருக்கு. எவ்வளோ தான் அன்லிமிட்டட் வாங்குற மாதிரி இருக்கு. பா இது உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் ஃப்ரெண்ட்ஸ். தூக்கி போடணும், ஆன் பண்ணி தூக்கி போடணும்டா. என்ன ஆன் பண்ணி போடணும் இப்படி. Are you angry? Are you angry? Give me a sign. Are you angry? Give me a sign. Are you angry? Are you angry? எங்கடா புள்ள ஓட்டிக்காரங்க என்னை விட்டுட்டு போயிருங்க. ஏனுங்க அம்மனி இருவேன். இப்போ வேற என்னடா தேவைப்படும் நமக்கு? டேய் இப்போ நமக்கு என்ன கோஸ்ட் ரைடிங் இருக்குச்சா இல்லையா? ஏய் ஃபிங்கர் பிரிண்ட் நான் பார்த்தேனே இல்லையே. இல்லையா? ஆமாம். அப்போ கோஸ்ட் ரைடிங் ரைட்டா? எதையாவது ஒன்று அசியூம் பண்ணி ஜின்னு தானா? இப்போ ஏன்டா எனக்கு ஒரு மாதிரி உழுங்குது. என்னடா நான் பார்த்துட்டு இருக்கேன், சவுண்டு திடீர்னு வருது. ஏன் நானே இப்போ எனக்கே ஒரு மாதிரி குலுங்குச்சுடா. சரி நம்ம ஜில்லுன்னு கொடுத்துருவோமா? உண்மையிலே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஆனால் ஃபோன்லேயே நல்லா தான் இருக்குது. இதுலேயே ஆனால் பிசி வெர்ஷன் இருக்கா? அது இன்னும் நல்லா இருக்கும். நம்ம போய் செக் பண்ணுவோம். செத்தாலும் அதுவே தான் கன்ஃபார்ம் கொடுத்துடலாமா? கன்ஃபார்ம் வேணாம். வேணாமா? வந்து நம்ம செக் பண்ணுவோம். அப்படியா? பாப்போம். இப்போ யாராவது ஒருத்தர் போய் சாகணுமே, நான் போய் சாவா? பாக்கறியா? ஆனால் ஏதாவது கையில் ஏதாவது வேணுமேடா பிடிக்கிறதுக்கு. அந்த கையில் அந்த ப்ளஸ் சிலுவையா? இந்த இருவாடுறேன். நானும் கையில் போட்டு அப்புறம் ஓகே. எடுத்தாச்சு கிராஸு. வா டேய் நீ வேற ஒன்று போடுறியாடா? டேய் அதை எடுத்து ஆஃப் பண்ணி விடா. Terrovisu, Lumo Binda, Anima Free, Peace Finda, Spectra Via. போட்டனே கொண்டுச்சு. எங்கடா பார்க்க விட்டுச்சு? வீரா வீடியோலையா? வீடியோலாம் பார்க்க சுற்றி முற்றி பாடுறா. ஒன்றுமே தெரியலடா, வெறும் புகை மூட்டமாக தெரியுது. இரு நானே பார்க்குறேன் இங்கே இருக்குன்னு. ஆனால் இதுவும் நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா செத்தா கூட. டேய் இங்கே கதவு லாக்கில் இருக்குடா. கதவு லாக்கடா ஓப்பன் பண்ண முடியாதா? இங்கே உள்ளதே இந்த அந்த கதவு இல்லை, உள்ள ரூம் கதவு. இங்கே அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்தோம்னா இந்த இங்கனக்குள்ளோட ஒரு கதவு இருக்குது. அதுவும் லாக்கில் தான் இருக்குது. அப்படி எடுக்கட்டோட உள்ளே வந்துட்டியாடா? பொண்ணையும் கொள்ள போகுது. இழுச்சாங்க. ஓ போச்சு. சாத்தான வர வைக்கிறேன். சரி போடு, புக்கை போடு, நான் பார்க்குறேன். புக்கை போட்டுட்டு வாசல்லே நின்று நான் பார்த்து சொல்கிறேன் எவ்வளோக்கு. ஆமாம் கொஞ்சம் ஆஃப் ஆகுதா? போட
செத்துருக்கா பேய் எனக்கு ஒண்ணுமே தெரியலையா பேய் கண்ணுக்கு தெரியலையே. Give me a sign. நல்லா அந்த ஸ்பிரிட் பாக்ஸ் எடுத்துட்டு வாசல் நின்றுட்டு கூப்பிட்டே இரு. லைட் அமந்தமந்து ஆனா இல்லை குடின்னு இருக்கு. Give me a sign. 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 எதுவுமே எடுக்க முடியல, திறக்கவும் முடியல, சொல்ல முடியல. எடுவாப்பா அப்போ எடுத்துட்டு ஓடிரு. Give me a sign. இந்த சிலுவையை போட்டுக்கிட்டு டக்குன்னு எடுத்துட்டு ஓடிடுமாப்ல, அவ்வளோதானே. இது என்ன இருக்கு அப்போ அதுவும் சொல்கிறேன்ல, போட்டுரு. இந்த சிலுவையை ஆன் பண்ணி போட்டுக்கிட்டு புக் எடுத்துட்டு ஓடிடு. அப்படியா Terrovisu, Lumo Binda, Anima Free, Peace Finda, Spectra Via, Exilium Qua, Eterno Rest, Silento Da. Give me a sign. சத்தம்லாம் கேட்குதானா? இதை கண்டுக்கானா பேய கிளம்புறா. லைட் ஆஃப் ஆயிடுச்சு. என்னால் ஆன் பண்ண முடியாதுடா, எனக்கு டச்சே வராதுடா. எனக்கு Give me a sign. சென்சிட்டிவிட்டியும் கிடையாதுல்ல, நான் செத்து போயிட்டேன்ல. பக்கத்து வீடு சின்ன ஃபஸ்ட்டு இதில் இதெல்லாம் படிக்கண்டா எப்படி இருக்குன்னு. அப்புறம் மாடிக்கு போகிற படியெல்லாம் இருக்குங்க. மாடியில் தான் அப்புறம் நிற்கிறேன், தெரியுதா? நான் கணிக்க தெரிய மாட்டேன் உனக்கு. லைட்டு போடுறா வந்து எதுவும் போட்டியில் அப்புறம் Terrovisu, Lumo Binda, Anima Free, Peace Finda, Spectra Via, சிலுவையை Exilium போட்டுட்டு Qua, அந்த இடத்துல Eterno Rest, கரெக்டாக போடு. இந்த Silento Da. அப்படி வேணா ட்ரை பண்ணி பாருங்க. சவுண்ட் அதுதான் அது. அப்பல இப்படி வேணா ட்ரை பண்ணி பாரு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பிளாஸ்மோபியா கூட முடிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் போல இருக்குது. இது ரொம்ப டஃப்பாக இருக்கே ஃப்ரெண்ட்ஸ். வேண்டாம் நினைக்கிறா கண்ணுக்கு தெரியல. நமக்குல நீ தான் அப்பல பழப்பம்னு தெரியல. பின்னாடி இருந்தா நிலப்படிக்கிட்ட என்கிட்டே வந்து நின்றுட்டாப்ல. இன்னைக்கு கிஸ் அடிக்க வரியா? இப்போ நான் வந்து சூசைட் பண்ணலாம். எப்படி? Terrovisu, Lumo Binda, Anima Free, Peace Finda, Spectra Via, Exilium Qua, Eterno Rest. எங்கடா ஓடிட்டியா? இதை போட்டுட்டு போடுறா, சிலுவையை போட்டுட்டு. நீ என்னடா சத்தத்தை பார்த்தா எனக்கு இன்னும் யூரேன்னு தோணுது. அது ஒரு பொண்ணுன்னு சொன்னா சேர்த்து வைக்க மாட்டியா? இல்லை ஜின்னுன்னு சொன்னா இப்போ யாரோட சேர்த்து வைப்ப? ஒரு நல்ல கேம் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்துக்க. இப்போ நான் விளாட்றது அப்படியே பார்க்குறீங்கல்ல, அவ்வளோதான். நீங்களும் அதே மாதிரி விளாண்டு பாருங்கள். இதான் செத்துட்டா இந்த மாதிரி நீங்கள் வாட்டுக்கு ஆவியாக அலையலாம். எவ்வளோ ஜாலியாக இருக்கும் பார்த்தீங்களா? ஜின்னு பொண்ணு தாண்டா லூசு பையல. ஜின்னு தாண்டா பொண்ணு.
கதவெல்லாம் அடைச்சிடச்சலாம் வச்சுருக்காங்களடா. இவார் எத்தனை கதவு இங்கே வர மாடி பிரியா நேதே நானும் இருக்கேன். எங்கடா கொல்ல பாதிச்சு நான் வெளியே வந்துட்டேன். என் கிட்ட வந்துடாத, என் இது வீட்டுக்கு வராது அப்படின்ற. Give me a sign. நான் சொல்கிறத செய்யா. நீ சிலுவையை போட்டு புத்தகத்தை போடு. Give me a sign. டக்குன்னு முடிடா. 12:30 ஆச்சுடா. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவனே தனியாக சாக போகிறேன். அந்த அப்படியே முன்னாடி தான் இருக்கிறேன். Terroviso, Lumo Binda, Anima Free, Peace Finda, Spectra Via, Exilium Qua, Eterno Rest, Silento Da. ஜின்னு தானே அப்பல இந்த மஞ்சள் கலரில் ஏதோ கோல்டன் கலரில் வந்துச்சு அதுவா? அப்போ ஜின் ஆடா அப்போ ஜின்னு தான்டா. போடா டேய், ஜின்னு தான் அப்பல. ஜின்னு போட்டு டன்னு கொடுத்துரு. ஜின்னுன்னு போட்டு கன்ஃபார்ம் கொடுத்துரு. இல்லை நீ விட்டுட்டு போகிறடா. கதவை மூடிவிட்டடா. கோஸ்ட் ரைட்டிங் கரெக்டாக, ஃபிங்கர் பிரிண்ட் இல்லை, இஎம்எஃப் ரெட் இல்லை. பன்சியாடா அடைச்சா இப்படி தாண்டா ஏதாவது ஒன்றை கொடுத்து இது பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து உங்களுக்கு நாங்கள் எக்ஸ்க்ளூசிவாக போடுவோம். அது வரைக்கும் காத்திருப்பது உங்களது ஜேவிஎஸ் ராகர்ஸ் மற்றும் விஎஸ் கேமர்ஸ் 143.